ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வந்து வீட்டில் மேக்கப் போகிறது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கே இடத்துக்கே வந்தாச்சு, இன்னமும் மேக்கப் முடிய மாட்டேங்குது. அடியே இந்த இடத்துல கார்ல எதுக்கு கண்ணாடி கொடுத்திருக்காங்க? இப்படி பூஜாண்டி மாதிரி ஒண்ணுல வரைஞ்சிட்டு ஒண்ணுல வரையாமையா வர சொல்ற? எதுக்கு இங்க கண்ணாடி கொடுத்திருக்காங்க அப்படின்னா லேடிஸ் வந்து இங்க மேக்கப் போடணும் தான் கண்ணாடி கொடுத்திருக்காங்க. எனக்கு தாண்டி கொடுத்திருக்காங்க, எனக்கு அது கொடுத்து. நீ வேணா போட்டு கொஞ்ச நேரம் இருந்தா இவ்வளவு இருக்குல்ல, அதையாவது எடுத்து பூசு. ஒரு பொம்பளை வேஷம் போடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஆல்பர்ட்? நானே கஷ்டப்பட்டு பெண்ணா வாழ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுல வேற இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போட்டா ஒரு பையன் வந்து கமெண்ட் பண்றான், அக்கா மீச தெரிஞ்சுட்டு போகுதுடா, அதுல என்னடா பிரச்சனை? பாதி லேடிஸ் சேவிங் பண்ணி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வேற வழி இல்ல, வளர்ந்துருச்சு. நீ என்ன போனா போயிருமா? போகாது. வேஷம் போட்டுதான் ஆகணும், மறைச்சுதான் ஆகணும், எடுத்துதான் ஆகணும். நாங்களே அதை அக்செப்ட் பண்ணிட்டோம். எங்க புருஷங்க கரும தலையெழுத்து, இதுதான் விதின்னு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நோக்கு என்னடா பிரச்சனை புரியல எனக்கு. ஆமா, இப்ப வந்து ஜென்ஸ் கூட தான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்க, ஃபேஷியல் பண்றீங்க, மெனிக்யூர் பண்றீங்க. அதெல்லாம் நாங்க ஏன்னு கேக்குறோமா? நாங்க பண்றது மட்டும் ஏன்னு கேக்குறீங்க? வந்தது வந்தாச்சு. இவ்வளவு நேரம் நீ டிராபிக் ஈங்கிட்டு வந்து இல்ல, 10 நிமிஷம் லேட் ஆச்சுல ஏன்னு கேட்டனா? 20 நிமிஷம்